ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், பிரித்தானியா இடையேயான புலம்பெயர்தல் ஒப்பந்தம் இன்று நிறைவு. புதிய ஒப்பந்தம் தள்ளிப்போனதால் ஆட்கடத்தலை தடுக்க இடைக்கால நடவடிக்கை. பிரான்சில் ஈஸ்டர் விடுமுறையை முன்னிட்டு எரிபொருள் விலை உச்சவரம்பு ஏப்ரல் 7 வரை நீட்டிப்பு. ஈஸ்டர் விடுமுறையை முன்னிட்டு டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் அறிவிப்பு. பாரிஸில் புதிய குற்றவியல் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்தம். நீதியை வேகமாக்குவது தரத்தை குறைக்கும் என வழக்கறிஞர் சங்க தலைவர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் நேட்டோ அமைப்பின் எல்லைகளை திட்டவட்டமாக வரையறுத்த பிரான்ஸ். ஹார்மஸ் நீரிணையில் படைகளுக்கு அதிகாரமில்லை என திட்டவட்டம். போலீஸ் வாகனம் மீது மோதி தப்பியோடிய எரிபொருள் திருடன். மருத்துவமனையில் பதுங்கியிருந்த குற்றவாளி அதிரடி கைது. பிரான்சில் தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் ஏப்ரல் 8 முழு அடைப்பு போராட்டம். நஷ்டம் மற்றும் போதிய கட்டணம் வழங்காததை கண்டித்து சாலை மறியல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆட்கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 16 பேர் அதிரடி கைது. ரகசிய இடங்களில் இருந்து 41 புலம்பெயர்வோர் மீட்பு. உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்ட முன்மொழிவுக்கு செனட் சபை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சிறு படகுகள் மூலம் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் கையெழுத்தான முக்கிய புலம்பெயர்தல் ஒப்பந்தம் இன்று அதிகாலையுடன் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. பிரெஞ்சு காவல்துறையினரின் ரோந்து பணிகள் மற்றும் தடுப்பு காவல் மையம் அமைப்பதற்காக பிரித்தானியா 500 மில்லியன் பவுண்டுகளை வழங்கியிருந்த இந்த பழைய ஒப்பந்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து பிரான்ஸ் தடுத்து நிறுத்தும் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே இனி நிதி வழங்கப்படும் என்ற நிபந்தனையுடன் புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள பிரித்தானியா திட்டமிட்டிருந்தது. ஆனால் இதற்கு பிரான்ஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த புதிய ஒப்பந்தம் நிறைவேறுவது தற்காலிகமாக தள்ளிப்போகியுள்ளது. பழைய ஒப்பந்தம் முடிவடைந்து புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகாத இந்த இடைப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆட்கடத்தல்காரர்கள் எவ்வித தடையுமின்றி அதிக அளவிலான புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்கு கடத்தக்கூடும் என்ற மாபெரும் அச்சம் தற்போது உருவாகியுள்ளது. இந்த அபாயகரமான சூழலை தவிர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தம் தயாராகும் வரையில் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் ஒரு முக்கிய இடைக்கால நடவடிக்கையாக அடுத்த 2 மாதங்களுக்கு பிரான்சுக்கு 16.2 மில்லியன் பவுண்டுகளை நிதியாக வழங்க பிரித்தானியா ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்சில் வரவிருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நீண்ட வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் எரிபொருட்களுக்கான விலை உச்சவரம்பை ஏப்ரல் 7 வரை நீட்டிப்பதாக டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 12 முதல் பெட்ரோல் லிட்டருக்கு 1.99 யூரோவாகவும் டீசல் லிட்டருக்கு 2.09 யூரோவாகவும் விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த விலை கட்டுப்பாடு மார்ச் 31 முடிவடைய இருந்த நிலையில் பிரான்ஸ் முழுவதும் உள்ள சுமார் 3300 டோட்டல் எனர்ஜீஸ் எரிபொருள் நிலையங்களில் இந்த சலுகை தொடர்ந்து வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31 நிலவரப்படி பிரான்சில் அதிகம் பயன்படுத்தப்படும் சாலை எரிபொருளான டீசல் சராசரியாக லிட்டருக்கு 2.24 யூரோவாகவும் SP95 E10 பெட்ரோல் லிட்டருக்கு 1.99 யூரோவாகவும் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் ஏப்ரல் 7 வரையான இந்த விலை கட்டுப்பாடு நீட்டிப்பு வாகன ஓட்டிகளுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் குற்றவியல் நீதித்துறை தொடர்பான புதிய சட்ட திருத்தங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாரிஸ் வழக்கறிஞர் சங்கம் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளது. கடந்த மார்ச் 31 எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அவசர மற்றும் அவசரமற்ற அனைத்து குற்றவியல் வழக்குகளிலும் மந்த பணிமுறை என்ற அடிப்படையில் நடைபெறும் இந்த போராட்டத்தால் பாரிஸ் நீதிமன்ற செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மேலும் கட்டாயமாக வழக்கறிஞர் ஆஜராக வேண்டிய வழக்குகளில் அரசு தரப்பு நியமனங்களும் புறக்கணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றவியல் வழக்குகளில் ஒப்புதல் அடிப்படையிலான தீர்ப்பு முறையை அறிமுகப்படுத்துவது, நியாயமான விசாரணை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் என குற்றஞ்சாட்டியுள்ள வழக்கறிஞர்கள்
இந்த சட்ட திருத்தம் செனட் அவையில் பரிசீலனைக்கு வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியன்று நீதிமுறை முடக்கம் என்ற முழுமையான நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தவும் அழைப்பு விடுத்துள்ளனர். நீதியை வேகமாக்க முயல்வது அதனை தரமற்றதாக மாற்றும் மாபெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என பாரிஸ் வழக்கறிஞர் சங்க தலைவர் லூயிஸ் டெக்கோஸ் கடுமையாக எச்சரித்துள்ள நிலையில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்கே இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் எவருடைய உரிமைகளும் பறிக்கப்படாது எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசின் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்துள்ள வழக்கறிஞர்கள் தங்களின் போராட்டம் வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் நேட்டோ அமைப்பின் எல்லைகள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து பிரான்ஸ் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது. பாரிஸில் புதன்கிழமை இன்று நடைபெற்ற போர் மற்றும் அமைதி குறித்த கருத்தரங்கில் பேசிய பிரான்ஸ் ஆயுதப்படைகளுக்கான பிரதிநிதி அமைச்சர் ஆலிஸ் ரூஃபோ, ஹார்முஸ் நீரிணையில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நேட்டோ அமைப்பிற்கு எவ்வித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு தற்காப்பு அமைப்பான நேட்டோவை பாரசீக வளைகுடா பகுதியில் பயன்படுத்துவது என்பது சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயலாகவே அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்கவும் பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நேட்டோ உறுப்பு நாடுகள் உதவ முன்வராததை கடுமையாக விமர்சித்திருந்த டொனால்ட் ட்ரம்ப், நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேற நேரிடும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே பிரான்ஸ் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் மொசல் மாகாணத்தில் உள்ள போக்லிங் தொழில்பேட்டை பகுதியில் எரிபொருள் திருட்டில் ஈடுபட்ட நபர் ஒருவர் காவல்துறையினரின் வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதிவிட்டு தப்பி ஓடிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அங்குள்ள ஒரு போக்குவரத்து நிறுவனத்தில் எரிபொருள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு முதல் போர்பாக் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் திருட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 39 வயதுடைய நபரை கைது செய்ய முயன்றபோது அவர் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க மறுத்து தனது வாகனத்தால் காவலர்களின் வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த தாக்குதலில் 3 காவலர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனினும் அவரது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை எனவும் சாரகமினஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தப்பி ஓடிய அந்த நபர் செயின்ட் அவோல் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்த காவல்துறையினர் புதன்கிழமை அதிகாலையில் அவர் சிகிச்சை முடிந்து திரும்பியவுடன் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் திருட்டு வழக்குகளில் ஏற்கனவே பலமுறை காவல்துறைக்கு நன்கு அறிமுகமான இந்த தொடர் குற்றவாளி மீது தற்போது திருட்டு, ஒத்துழைக்க மறுத்தல் மற்றும் அதிகாரிகளை காயப்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லவும் அவசரமற்ற பயணங்களுக்கும் பயன்படுத்தப்படும் தனியார் ஆம்புலன்ஸ்களின் உரிமையாளர்கள் அரசு வழங்கும் கட்டணங்கள் தங்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என கூறி வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அதிரடியாக அறிவித்துள்ளனர். தனியார் ஆம்புலன்ஸ்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஒன்று விடுத்துள்ள அழைப்பின் பேரில் அன்றைய தினம் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளும் முழுமையாக நிறுத்தப்படுவதுடன் தங்களின் வாகனங்களை பயன்படுத்தி சாலை மறியல் போன்ற போராட்டங்களிலும் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார சேவையால் வழங்கப்படும் கட்டணங்கள் மிக குறைவாக இருப்பதால் பிரான்ஸ் முழுவதும் உள்ள ஆம்புலன்ஸ் நிறுவனங்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும், கடந்த ஆண்டில் மட்டும் நிறுவனங்கள் திவாலாகும் எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரித்து 147ஆக எட்டியுள்ளதாகவும் அந்த தொழிற்சங்கம் வேதனை தெரிவித்துள்ளது. மேலும் அரசு நடத்தும் சமு மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் அவசர சிகிச்சைக்கு பயன்படும் நிலையில் நீலம் மற்றும் வெள்ளை நிறத்திலான இந்த தனியார் ஆம்புலன்ஸ்களை மருத்துவமனை சிகிச்சைக்கு பின் நோயாளிகளை வீட்டிற்கு அழைத்துச் செல்வது போன்ற அவசரமற்ற தேவைகளுக்கு பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதேபோன்று மருத்துவ சந்திப்புகளுக்கு போக்குவரத்து வசதி வழங்கும் டாக்ஸி ஓட்டுநர்களும் மைலேஜ் கட்டணங்கள் தொடர்பாக அரசாங்கத்துடன் நீண்ட கால போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐரோப்பிய காவல்துறையான யூரோபோல், யூரோஜஸ்ட் மற்றும் பெல்ஜியம் பெடரல் காவல்துறையினருடன் இணைந்து பிரெஞ்சு அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி வேட்டையில்
மாபெரும் ஆட்கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 16 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வியட்நாமில் இருந்து மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வழியாக புலம்பெயர்வோரை பிரான்சுக்கு அழைத்து வந்து பின்னர் அங்கிருந்து சிறு படகுகள் மற்றும் சரக்கு லாரிகள் மூலமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் கடத்திச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்கள் தங்கியிருந்த ரகசிய இடங்களில் இருந்து சுமார் 41 புலம்பெயர்வோரை அதிகாரிகள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இதற்கிடையே பிரெஞ்சு காவல்துறை பிறப்பித்த பிடிவாரண்டின் அடிப்படையில் பிரித்தானியாவில் உள்ள பர்மிங்காம் நகரில் 26 வயதுடைய முக்கிய நபர் ஒருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்காக பிரான்சில் காத்திருக்கும் புலம்பெயர்வோருக்கு தங்குமிட ஏற்பாடுகளை செய்து வந்ததாக கருதப்படும் இந்த சந்தேக நபரை பிரித்தானிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அதிகாரிகள் அவரை மேலதிக விசாரணைக்காக பிரான்சுக்கு நாடு கடத்தி கொண்டு வரும் தீவிர முயற்சிகளையும் தற்போது முடுக்கிவிட்டுள்ளனர். பிரான்சில் உள்ள உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்ட முன்மொழிவுக்கு செனட் சபை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த முக்கிய மசோதா தற்போது இரு சபைகளின் ஒருங்கிணைந்த குழுவின் இறுதி பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடைந்தால் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கும் புதிய கல்வியாண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் விரிவான சட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த அதிரடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வகுப்பறைகளில் எவ்வித கவனச்சிதறலும் இன்றி முழுமையாக கல்வியில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தடை உத்தரவில் சில விசேஷமான சூழ்நிலைகளில் மட்டும் பள்ளி விதிமுறைகளுக்கு உட்பட்டு விதிவிலக்குகள் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இந்த தடை நடைமுறையில் உள்ள போதிலும் இதனை உயர்நிலைப் பள்ளிகளில் செயல்படுத்துவது பெரும் சவாலாகவே இருக்கும் என கல்வித்துறை நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மசோதாவில் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக செனட் சபை சில கூடுதல் திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சட்டம் எப்போது முழுமையாக நடைமுறைக்கு வரும் என பிரான்ஸ் அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.